கோபாலகிருஷ்ணன் நாயுடுன்றதை பற்றி நம்ம பேசணும். கீழ்வெண்மணின்ற விடயத்தில் இன்னைக்கு நேற்றும் இன்னைக்கும் ஓடிட்டு இருக்கிற விடயங்கள் என்னென்னா, அவர் தான் பெரியார் தான் அதை உருட்டி திரட்டி அந்த மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான நீதி போராட்டன்றதே அவங்க தான் அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. கீழ்வெண்மணி ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒரு படி அரிசி உயர்வு கேட்கிறார்கள், அதுக்கு எதிராக பண்ணையார் கோபாலகிருஷ்ணன் நாயுடு அந்த மக்களை ஆட்கள் மூலமாக எரித்துக் கொள்கிறார். திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு கொலை அது. ஆனாலும் விடுதலை செய்யப்படுறாரு. பிறகு ஒரு கும்பல், ஒரு குழு கும்பல் குழு அதே அந்த இயக்கத்தை சேர்ந்த நக்சல்வாரி இயக்கத்தை சேர்ந்த தோழர்கள் பழித்தீர்த்துறாங்க. அது வரலாறு. ஆனால் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரல் கொடுப்பில், நீதி கேட்பில், அந்த போராட்டத்தில் திராவிடம் தான் இருந்ததுன்னு இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன சொல்லுறீங்க? அந்த அநீதிக்கு பின்னாடி இருந்தது திராவிடம். ஒரு தெலுங்கர் நீதிக்கு பின்னாடி அநீதிக்கு பின்னாடி இருந்தது திராவிடம். கோபாலகிருஷ்ணன் நாயுடுங்கிற ஒரு மாற்று சமூகத்தை சேர்ந்தவர். அவர் தமிழர்களே கொத்தடிமைகளான நடத்துக்கிறாரு. அவருக்கு ஒரு பெரிய கொடுமை, 44 பேரை ஒரு குடிசையில் போட்டு எரிக்கிறாரு. எரிச்ச உடனே ராமசாமி அவர்கள் தன்னுடைய விடுதலை இதழ் என்ன எழுதுறாருன்னா, இது கம்யூனிஸ்டுகளினுடைய ஒரு செயல்பாட்டுக்கான பதிலடி. 44 பேர் உள்ள வச்சு எரிக்கப்பட்டாங்க. கம்யூனிஸ்ட் ஏன் நடக்க போகுது? இவங்களுக்கு தான் அறிவு கிடையாது இல்ல. தமிழர்கள் தானே, அடிமைகள் தானே, அடிமையாவே இருந்துக்கிட்டோம். அவங்களுக்கு எதுக்கு போராட சொல்லி கொடுக்க? போராட சொன்னதுனால தானே அவர் எரிச்சாரு. கோபாலகிருஷ்ணன் நாயுடு ஒரு நாயுடுனாலே நல்லவங்க தானே. அவர் எப்படி அவங்களே எரிப்பாரு? அப்போ போய் ஒருபடி நெல் நீ போய் கேட்கலாமா அவங்க கிட்டக்க? அது ஒரு போராட்ட சிந்தனை இல்லை. அதனால தான் அவங்க கொல்லப்பட்டாங்களே தவிர கோபாலகிருஷ்ணன் நாயுடு தீ வச்சதால கொல்லப்படலை அப்படின்னு எழுதினவர் தான் பெரியார். அடுத்த ஒரு ஆண்டுக்கு ஒரு தொடர்ச்சியாக இது மாதிரியான கருத்து தான் சொல்லிட்டு இருந்தாரு. இடதுசாரிகள் தான் அந்த அமைப்பு தடை செய்யப்பட வேண்டிய அமைப்பு. இது நடந்தது பாத்தீங்கன்னா இடதுசாரிகளுடைய தவறால நடந்தது அப்படின்னு தான் அவர் சொல்லிட்டு இருந்தாரு. பின்னாடியும் கூட பார்த்தீங்கன்னா அந்த எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளும் விதைக்கப்பட்டது. கீழவன்மணி படுகொலை ஒரு பெரிய பிரச்சனையாக கொண்டு போக வேணாம். கோபாலகிருஷ்ணன் நாயுடு வெளில போறாருன்னா மேல்முறையீடெல்லாம் நம்ம பண்ண வேணாம். மேல்முறையீடு போனாலும் அவர் விடுதலை தான் ஆக போறாரு. அப்படின்னு யார் செய்திருக்கிறாங்க? திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க. திராவிட இயக்கத்தை சேர்ந்த அந்த அரசும் கூட. ஆமா. ஏன்னா அது நடந்ததே அவங்க காலகட்டத்தில் தான். இன்னைக்கு எல்லாரும் மறைக்கக்கூடிய ஒரு செய்தி அறிஞர் அண்ணாவினுடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் கீழவன்மணி படுகொலைங்கிறது நடந்ததுன்றதை எல்லாருமே மறைக்கிறாங்க. அவருடைய ஆட்சி காலத்தில் தான் அது நடந்தது. அதை நம்ம மாற்ற முடியாது இல்லைங்களா? நடந்த ஓராண்டுக்கு ராமசாமி அவர்கள் வாய் திறக்காம மௌனம் சாதித்தார். ஒரு வகையில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிராக பேசினார். இந்த கோபாலகிருஷ்ணன் நாயுடைய பெயர் இதுல எந்த விதத்திலையும் பயன்பட்டு விடாம இருக்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தாருன்றதெல்லாம் வரலாறு. அதுக்கும் பின்னாடிதான் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்தவங்களே இதுக்காக எதிராக போராடக்கூடாதுன்னு வர்றப்போ ஒரு கட்டம் வரைக்கும் அவங்க சொல்றாங்க, நாங்க உங்க கூட இருப்போம். இதுக்கு சட்ட ரீதியா நம்ம பழி தீர்க்க முடியலன்னா கூட பரவாயில்ல, நம்ம எப்படியாவது பழி தீர்ப்போம்னு கம்யூனிஸ்ட் இயக்கம் சொல்லுது. ஆனால் ஒரு கட்டத்தில் தான் அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க, செய்ய மாட்டாங்கன்றத ஒரு குழு கண்டுபிடிச்சு பிறகு அந்த குழு தானாக முயற்சி எடுத்து அவருடைய தனிப்பட்ட முயற்சியின் பேரில் தான் கோபாலகிருஷ்ணன் நாயுடு சட்டத்துக்கு வெளியே தண்டிக்கப்படுகிறார். இப்படிதான் அது நடந்தது. ஆக இதுல அந்த மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட காரணமாக இருந்தது திராவிடம். அநீதி இழைக்கப்பட்ட போது வேடிக்கை பார்த்தது திராவிடம். அந்த மக்களுக்கான நீதி சட்டப்படியாக கிடைக்காம பார்த்துக்கிட்டது திராவிடம். அவங்களுக்கான அந்த நீதியை ஒரு போராட்ட குழு கொடுக்குறேன்னப்போ அவங்களுக்கு தவறான ஒரு வாக்குறுதியை கொடுத்து அவங்களை காத்திருக்க வைத்தது திராவிடம். இதுதான் இதுல திராவிடத்தோட பங்கே தவிர அதுக்கு நீதி கொடுத்ததுல திராவிடத்துக்கு பங்கு கிடையாது. நான் என்ன கேட்கிறேன், கீழவன்மணியில ஈகியர் நாளுக்கு திராவிட இயக்கங்கள் கொண்டாடுறீங்கல்ல, அதுக்காக போராடி சிறைக்கு போனாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க பண்ண மரியாதை என்ன? ஒண்ணுமே பண்ணல. அப்ப நீ யார சொல்ற? நீ அப்போ செத்து போனவனுக்கு நீ ஒரு மரியாதை பண்ற, கொல்லி வச்சவன் யாரோ அவனை பத்தியும் பேச மாட்டேன். எவன் நீதி கொடுத்தானோ அவனுக்காகவும் நீ பேச மாட்டேன்னா நீ என்ன பண்ற? அப்போ கீழவன்மணி நீதியை கொடுத்தவர்கள் தீவிரவாதிகள்னு உத்தரவு ஒதுக்கிட்டோம். என்னன்னா சட்ட ரீதியான முயற்சியில தானே அவங்க இருந்தாங்க. அவங்க முறைப்படி வழக்கு தொடுத்தாங்க, முறைப்படி ஆவணம் கொடுத்தாங்க. தமிழ்நாட்டினுடைய முதலாவது மிகப்பெரிய ஒரு படுகொலை இது. நியாயமாவது ஜாதி படுகொலை, இவங்க திருப்பி வர்க்க படுகொலைன்னு அதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நடந்துருக்கிறப்போ நம்மளுடைய ஆட்சி காலகட்டத்தில் நடந்த ஒரு படுகொலையில குற்றவாளி கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும்ங்கிற முனைப்பு யாருக்கு இருந்திருக்கணும்? இல்லையா திராவிடர்களுக்கு? ஏன் இல்லை ஆட்சி அதிகாரத்துக்கு ஏன் இல்லை? இப்போ நம்ம பார்க்குறோம், இப்போ நம்ம சரவணபவன் அண்ணாச்சி அவருடைய வழக்குல ஜெயலலிதா அவர்கள் எவ்வளவு முனைப்பு காமிச்சாங்கன்றது வரலாறு. இல்லாட்டி அவ்வளவு பெரிய மனிதர் இந்த வழக்குல ஒண்ணு இல்லாம போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் அவர் ஜெயேந்திரன் இருக்கிறார்ல, ஒரு விஷயத்துல கடுமையான நிலைப்பாடு அந்த அம்மா எடுத்தாங்க இல்லைங்களா? அப்போ நீங்க 44 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய வரலாற்று கரை. அதை ஒரு மனிதன் செய்திருக்கிறான். அந்த மனிதன் கண்டிப்பா தண்டிக்கப்படணுங்கிற ஒரு நிலைப்பாட்டையும் திராவிட இயக்கத்துல எடுக்க முடியல. அப்ப எத்தனை பேர் செத்தாலும் செத்தவன் தமிழன் இல்லைங்களா? அப்ப அவன் செத்தாத கணக்கு கிடையாது. ஆனா காப்பாற்றப்பட வேண்டியவர்கள் திராவிடர்கள். இதான் அவங்களுடைய நோக்கமா இருக்குதுன்றதுதான் நம்ம கீழவன்மணி காமிக்கிறதே தவிர திராவிடத்தினுடைய சாதனை அப்படின்னு கீழவன்மணி சொல்றது ரொம்ப ஒரு
இல்ல மோசமான இன்னைக்கு ஒரு இந்த பிரச்சாரம். திராவிடர்களுக்கு இணையாக கம்யூனிஸ்டுகளே வந்துட்டு இந்த மக்கள் போராட்டன்றதை பத்தி பேசக்கூடாது. ஆமா. 12 மணி நேரம் வேலைன்றதை வச்சுக்கிற திமுகவுக்கு எதிராக அவங்க பேசல. ஆமா ஆனா இன்னைக்கு இந்த இடதுசாரின்றதை பத்தியே பேசறாதீங்க. ஆனா அதை விமர்சனம் பண்ணாலும் நாங்க சகிச்சுக்குவோம். திராவிடத்தை விமர்சனம் செய்யாதீர்கள் என்று இடதுசாரிகளே இன்னைக்கு முன்ன வந்து நிக்கிறாங்க. நிறைய தோழர்கள் நான் பாக்குறேன். ஆமா நான் கம்யூனிஸ்டத்தை விமர்சனம் பண்றப்ப கூட கம்முன்னு இருக்கிறாங்க. திராவிடத்தை பண்ணோம்னா எதுக்கு வந்து பெரிய அளவுல பொங்கி வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா என்ன காரணம்? இல்லைங்க, இப்போ ஒரு நாய்க்குட்டி இருக்கு, ஒரு பெரிய நாய் இருக்கு, ஒரு முதலாளி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பெரிய நாய் அடிச்சிங்கன்னா நாய்க்குட்டி சும்மா இருக்கும், முதலாளி அடிச்சிங்கன்னா கடிக்க வரும். புரியுது இல்லைங்களா? அப்போ இவங்க திராவிடம் வந்து சில பேருக்கு முதலாளிகளாக இருக்கிறது, அவ்வளவுதான். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து லெனின் வந்துட்டு தேசிய இன உரிமை பற்றி பேசியிருக்கிறாரு, நிறைய பேசியிருக்கிறாரு. அதே மாதிரி வந்துட்டு ஒரு கட்டத்தில் ஸ்டாலின், அதாவது ரஷ்யாவில் இருந்த ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு எஸ்பெரண்டோங்கிற ஒரு மொழியை பற்றி பெருமையாக பேசுகிறப்போ, இல்லைங்க தாய்மொழி தான் ஒரு மனிதனுக்கு முக்கியம், ஸ்டாலின் நீங்கள் ஒரு ஜார்ஜியன், அதை மறந்துடாதீங்கன்னு லெனின் சொல்கிறாரு. தேசிய மொழி அடிப்படையில் தான் தேசிய இனங்கள் இருக்குன்றது லெனின் சொன்னது, நான் சொன்னது கிடையாது இல்லைங்களா? அப்போ அவங்க வந்துட்டு இப்போ ரஷ்யா வந்து ஒரே நாடாக இருந்ததுன்னா பொது மொழியை வச்சு இல்லை, மொழிபெயர்ப்பு. இப்போ ராதிகா பதிப்பகம், மாஸ்கோ முன்னேற்ற பதிப்பகம் வந்துட்டு ஒரு நல்ல நூல் ஒரு மொழியில் இருக்குன்னா எல்லா மொழியிலையும் போட்டு தான் அந்த நூலை கொண்டு போனாங்களே தவிர, நீ இந்த மொழியை படிச்சுக்க, கம்யூனிசத்தினுடைய பொதுமொழி இது, இதை படிச்சாதான் உனக்கு கம்யூனிஸ்ட்னு அவங்க பண்ணலை. அப்போ அவங்க வந்துட்டு மொழி வழி தேசியத்தை மதித்தார்கள். அந்த மொழி வழி தேசியத்தினுடைய ஒரு நீட்சியாகத்தான் எல்லா இடத்துலையும் கம்யூனிசம் இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. கேரளாவில் வந்துட்டு மலையாளிகளுக்கு ஆதரவாகத்தான் வந்துட்டு அவங்களுடைய கம்யூனிஸ்ட் கட்சி நிற்கும், மொழி வழி இன அடிப்படையில் தான் நிற்கும். அதே மாதிரி கேரளாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே இருக்கக்கூடிய மலைகளை உடைப்பதை தடை செய்கிறது. மலையை உடைக்க கூட 37 வருஷமா வந்துட்டு மலையை உடைக்க முடியல. கேரளாவில் வந்து நீங்க மண் அள்ளணும்னா ஓடிட்டு இருக்க ஆத்துக்குள்ள முங்கி தான் எடுக்கணும், மண்ணை நீங்க கண்ணிலே பார்க்க முடியாது. இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் வந்து இருந்தது, ஆடு ஜீவிதம்ட்டு, அதுல வந்து காட்சிப்படுத்தியிருப்பாங்க முன்னாடி நடந்த கதைன்றதுனால. மேல வந்து படகுல போயிட்டு முங்கி தான் மண்ணே எடுக்கணும் நம்ம. அப்படி இருக்கிற கேரளா தண்ணி ஓடிக்கிட்டு இருந்தது, ஓடிட்டு எடுப்பாங்க. அப்போ ஆறு முழுக்க தண்ணி மண் அப்படி இருக்கக்கூடிய கேரளாவில் நீங்க ஆத்துல மண்ணல்ல முடியாது, இப்போ கல் எடுக்க முடியாது. காரணம் கம்யூனிஸ்ட் கட்சி. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பண்ணுது? இங்கே வந்து மண்ணல்றதுக்கு எதிராக போராடுதா, அல்லது வந்து மக்களுக்கு ஆதரவாக போராடுதா, அல்லது வந்து வளங்கள் வந்து போகக்கூடாது, மலைகளை உடைக்கக்கூடாதுன்னு போராடுதானா? எதுவுமே கிடையாது. பொட்டி வேணும்னு போராடுது. என்ன பண்றாங்க? பொட்டி வேணும்ட்டு கம்யூனிஸ்ட். ஆமா, வெளிப்படையாக வந்துட்டு இவ்வளவு கோடி நாங்க வந்து நிதி வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு வெளில வருதுன்னா நீங்க வந்து கம்யூனிசம் பேசுறீங்க. கம்யூனிஸ்டுகள் என்பவர்கள் பெருமுதலாளிகளுக்கு எதிரானவர்கள். நீங்க திமுக கிட்ட இருந்து பொட்டி வாங்குறீங்க. திமுக யார்கிட்ட இருந்து வாங்குது? திமுக வந்துட்டு இப்ப தேர்தல் பத்திரம்னு ஒண்ணு விற்கிறாங்க. அந்த தேர்தல் பத்திரத்துக்கு வந்து நிதி கொடுத்தவங்களாம் பொதுமக்கள் கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு? இப்ப அதானி வந்துட்டு இங்க வந்து யாரை பார்த்துட்டு போனாருங்கிறது ஒரு கேள்வி ஆர்டிஐல போட்டா திமுக அரசாங்கம் பதில் சொல்ல மாட்டேங்குது. அதானிக்கு ஆதரவாக இருக்கிறாருன்னு சொல்லி மோடி எதிர்க்கக்கூடிய நீங்கள் திமுக அரசாங்கம் யாருக்கு ஆதரவா இருக்கு? அதான் பேச மாட்டேன்றீங்க. அப்போ திராவிடம்ங்கிற ஒரு இன அடிப்படையில இன்னைக்கு கம்யூனிசம் இயங்கிட்டு இருக்கு. நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது, கேரள கம்யூனிஸ்டுகள் எப்படி கேரளர்களுக்கு ஒரு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அது போல தமிழ்நாடு கம்யூனிஸ்டுகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர் அல்லாத திராவிடர்களுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இங்க கம்யூனிசம்னா என்னன்றதே உங்களுக்கு எல்லாம் மறந்து போச்சு. பொது உடைமைன்னா என்னன்னா, பொது உடைமைன்னா என்ன, அந்த ஒரு அடிப்படையே இல்லாமல் இங்க தனி உடைமைக்கு பின்னாடி இவங்க போறாங்க. ஒரு குடும்பம் வந்து ஒரு கட்சியை கட்டுப்படுத்துது, பொது உடைமைன்னு பேசுற நீ போய் எங்க போய் நிக்கலாமா? நிக்கிறீங்கல்ல. அதுக்கு மேல கம்யூனிஸ்ட் வந்து அவமானப்படுத்துறதுக்கு இங்க என்ன இருக்கு? இன்னும் சொல்லணும்னா கம்யூனிசத்தினுடைய வேர்கள் வந்துட்டு இருந்த மண் வந்து தமிழகம். நெடுஞ்செழியன் அவர்கள் அதை பத்தி நிறைய எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி காரல் மார்க்ஸ் அவர்கள் ஆசிய உற்பத்தி மாடல் முதலாக தொடங்கியவர் சிங்கார வேலை தான் தொடங்கி முதல் தொழிற்சங்கம் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதல் ஃபவுண்டர். முன்னதாக இந்த கம்யூனிசம்ங்கிறது ஒரு தத்துவம் இருக்குல்ல, உழைப்பாளர்கள்லாம் உழைக்கணும், அவங்களுக்கு சமமான பங்கீடு இருக்கணும், பெரிய ஊதிய வேறுபாடு இருக்கக்கூடாதுன்றதுக்கு ஒரு மாடலை காமிக்கணும்ன்றப்போ அது வந்து ஆசிய உற்பத்தி மாடல்னா மார்க்ஸ் எடுத்து காமிக்கிறாரு. இந்த ஆசிய உற்பத்தி மாடல் இவங்க சொல்லக்கூடிய மாடல் வந்துட்டு ஏறத்தாழ சோழர் காலத்து பொதுமக்கள் ஒத்ததாக இருக்கு. மக்களுக்கு யாரும் வந்து பெரிய அளவில் வரிச்சுமை இல்லாம இருக்கு, ஒரு பகிர்வு இருக்கு, மக்களுக்கு வந்து அந்த நிலத்து மேல உரிமை இருக்கு, அரசனுக்கே நிலம் வேணா கூட மக்கள் கிட்ட கேட்டுட்டு அதுக்கான பணம் கொடுத்தான் எடுக்க முடியுன்ற ஒரு காலகட்டம் இருந்திருக்கு. அப்படி காரல் மார்க்ஸ் அவர்கள் அவர் பேசுறப்ப ஆசியாவை வந்து உயர்வாக பேசுகிறார். ஆசியாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் வந்துட்டு அப்படி ஒரு மாடலே ஆசியாவில் இல்லை, காரல் மார்க்ஸ் தப்பா சொல்லிட்டாங்கன்றாங்க. லெனின் அவர்கள் வந்துட்டு இனவழி தேசிய உரிமையை பத்தி பேசுறாரு. லெனின் சொல்றதெல்லாம் அந்த மண்ணுக்கு வந்து ஒத்தே வராதுன்னு இங்க இருக்கிறவங்க பேசுறாங்க. அப்ப மார்க்ஸ் நீ ஏத்துக்க மாட்டே, லெனினை நீ ஏத்துக்க மாட்டே, கோபாலபுரத்தை நீ ஏத்துப்ப அப்படின்னா உன் பேரு வந்து கம்யூனிஸ்டா இல்ல கொத்தடிமையா? கொத்தடிமைதான்.
இன்னைக்கு அந்த நிலைமையில தான் இருக்குது அந்த கட்சி. இப்போ அந்த கம்யூனிஸ்டுகள்கிட்ட வந்து மார்க்சியம் லெனினியம் அந்த சித்தாந்தம் இல்லை, திராவிட தான் ஊறி இருக்குதுன்றீங்களா? திராவிட தான் நம்ம பார்க்குறோமேங்க. இப்போ அம்பேத்கர் பெரியாருக்கு ஒன்றா வாசகர் வட்டம் இவங்க அமைக்கிறாங்க. அம்பேத்கரை வந்துட்டு பாஜக அரசாங்கம் வந்து அவமானப்படுத்திட்டு அப்படின்னு இவங்க போராடுறாங்க. திமுகவில் இருக்கிறவங்க அம்பேத்கரை பற்றி என்னெல்லாம் பேசுகிறாங்க? பெரியார் வந்துட்டு அம்பேத்கர் வந்து வழிகாட்டினார்னு பேசுகிறாங்க. தமிழ்நாட்டுக்கு அம்பேத்கர் தேவையே படவில்லைன்னு பேசுகிறாங்க. பெரியார் செய்யாததை எதை அம்பேத்கர் செய்து விட்டார் என்று உடன்பிறப்புகள் வந்து முகநூல் வரைக்கும் எழுதிட்டு இருக்காங்க. அப்ப இங்க வந்துட்டு கொச்சப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ அம்பேத்கரை பத்தி பேசுறவங்கள சொல்றப்போ அவ்வளவு பெரிய அறிஞர் வந்து பெரியார் டிக்கெட் தான் இடஒதுக்கீடு கொள்கையை வந்து சொல்றாங்க. கருணாநிதி அவர்கள் எழுதியிருக்கிறாருல, அம்பேத்கரை பத்தி பேசுறவங்க வந்துட்டு மடைமாற்றத்துக்கு பேசிட்டு இருக்காங்க, அதெல்லாம் வேற ஒண்ணும் இல்லைன்ட்டு அவர் அம்பேத்கரை பத்தி அவரால் முடிஞ்ச புகழ்ந்திருக்காரு. அப்ப இதுக்கு எதிராக யாரும் ஏன் போராடல? அப்ப என்னன்னா, திராவிடம் வந்து உங்களை அவமானப்படுத்துறப்போ, உங்க கொள்கையை அவமானப்படுத்துறப்போ, அந்த மண்ணை சுரண்டுறப்போ நீங்க அமைதியாகவே இருக்கிறீங்க. அதே சமயம் வந்து பாஜக அதை பண்ணா மட்டும்தான் எதிர்ப்பு இருக்கிறதா காட்டிக்கிறீங்க அப்படின்னா இது கம்யூனிஸ்ட் கட்சியா இல்ல திராவிடத்தினுடைய ஒரு பிரிவா? புரியுதா உங்களுக்கு? அப்ப இவங்களுடைய வேலையை வந்துட்டு கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு தகுதி இருக்கக்கூடிய வேலையாக நான் இங்க பார்க்கல. இப்போ இந்த விடுதலை மாதிரியான படங்கள்ல வந்து ஒரு காலத்துல ஒரு கம்யூனிஸ்ட காமிக்கிறாங்க. ஒரு சர்க்கரை ஆலையில ஒரு தொழிற்சங்கம் உருவாகணுங்கிறதுக்காக ஒரு கம்யூனிஸ்ட் இறந்து போறாரு, இன்னொரு கம்யூனிஸ்ட் வந்துட்டு அந்த எந்திரத்துக்குள்ள தள்ளப்படுறாருன்ற அந்த கதை வருது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு வெளிநாட்டு நிறுவனம் வந்துட்டு தொழிற்சங்க உரிமை கிடையாதுங்குது. கம்யூனிஸ்டுகள் போராட போறப்போ தமிழ்நாடு அரசாங்கம் அதெல்லாம் முடியாது, எதுக்கு தொழிற்சங்க உரிமைன்னா அவங்க போராடாம போயிட்டாங்க. இன்னைக்கு அந்த இடத்துல தொழிற்சங்கம் இல்லை, இன்னைக்கு தொழிலாளர்கள் போராடிட்டு இருக்காங்க, கம்யூனிஸ்டுகள் அங்க போராடல. இப்போ நீங்க தொழிலாளர்களை கைவிட்டு திராவிடத்துக்கு பின்னாடி போறீங்கன்னா நீங்க திராவிடிஸ்டுகளா இல்ல கம்யூனிஸ்டுகளா? திராவிடிஸ்டுகள். 12 மணி நேரம் வேலைன்னு ஒரு திட்டம் வருது, 8 மணி நேரம் வேலைங்கிற ஒரு திட்டம்ங்கிறது எவ்வளவு காலம் போராடி கம்யூனிசம் பெற்று தந்த உரிமை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு உரிமை. அந்த உரிமைக்கு எதிராக சட்டம் கொண்டு வர முனைந்த ஒரு கட்சியோட கூட்டணியில நீங்க இருக்கிறீங்கன்னா நீங்க கம்யூனிஸ்டுகளா திராவிடிஸ்டுகளாங்கிறதா அந்த கேள்வி. அப்போ இவர்கள் வந்து இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறது வந்து மாநில உரிமை எல்லாம் கிடையாது. இப்ப கூட வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பேசியிருக்கிறாரு, தமிழ்நாட்டில் வந்துட்டு சாதிய வன்கொடுமை அதிகரிச்சிருக்கு, ரொம்ப அதிகரிச்சிருக்குது, இதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்கிறாரு. அப்போ இந்த அரசாங்கத்துல இப்படி நடக்குதுன்னா நீ தான் போய் போராடணும். புரியுது இல்லைங்களா? நீங்க அரசு கூடவே இருந்துப்பீங்க. போராடுறதுல என்ன அவங்களுக்கு என்ன சிக்கல்னு தெரியல. அதான் சொல்றேன், ஒரு அரசாங்கம் இருக்குன்னா எவ்வளவுக்கோ போராடி இருக்கிறீங்க. ஒரு சின்ன ஒரு ஆலைக்காக போராடி இருக்கிறீங்க, ஒரு சாலைக்காக போராடி இருக்கிறீங்க, ஒரு துண்டு பிரசுரத்துக்காக போராடி இருக்கிறீங்க. எல்லாத்துக்கும் போராடின வரலாறு கொண்ட கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு நீங்க போராடாம இருக்கிறதோட போராட போறவனையும் போயிட்டு அதெல்லாம் பண்ணாதீங்க, நாங்க பேச்சுவார்த்தை பண்ணி வாங்கி தரோம்னு சொல்லி ஏமாத்துறது என்ன மாதிரியான ஒரு கம்யூனிசம்? இது வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைமையில நம்ம இருக்கிறோம். தமிழ்நாட்டில் வந்துட்டு வெவ்வேறு பேர்ல நம்ம வந்துட்டு இயக்கங்கள் ஆரம்பிச்சாலும் அந்த இயக்கங்களுடைய தலைமைகள் வந்துட்டு மாற்று இனத்தவர்கிட்ட போறப்போ அவர்கள் இனப்பற்றோடு தான் நடந்து கொள்கிறத தவிர அவர்கள் வந்துட்டு கொள்கை பற்றோடு நடந்து கொள்ளவில்லை என்பதற்கான ஒரு சாட்சி தான் வந்து கம்யூனிஸ்ட் இயக்கங்களுடைய வீழ்ச்சி. இப்போ கம்யூனிசம் என்பது அந்த மண்ணுடைய மக்களுக்கானது, வளத்துக்கானது, தொழிலாளருக்கானது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கம்யூனிஸ்ட் கட்சின்றது அது மூணுக்குமானது கிடையாது. கேரளால இருந்துட்டு 450 இங்கிருந்து நிறைய பிரிவினைகள் வெளியே போனது, நிறைய மூத்த தோழர்கள் வேலைக்கு போனது, ஐயா மணியரசன் போன்ற கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து வந்தவர் தான். ஆமா, ஐயா போய் மணியரசனாக இருக்கட்டும், ஐயா போய் கலியபெருமாளாக இருக்கட்டும், எல்லாருமே கம்யூனிஸ்ட் கட்சியை விட்டு விலகிறதுக்கு என்ன காரணம்? அது ஒரு இனத்தின் அடிப்படையில செயல்பட்டு இருக்குது. மக்களுக்காக நம்ம இனத்துக்காக வரும்னு வந்துட்டாங்க. இன்னைக்கு அப்படிதானே செயல்படுது. இப்போ உங்க போயிட்டதுனால அவங்க திருந்திட்டாங்களா? கம்யூனிஸ்ட் கட்சியில இப்போ ஒரு எழுத்தாளர் சொல்றாரு, அவர் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர் மதுரையில. அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து உறுப்பினர் ஆகணும்னா உறுப்பினர் விண்ணப்பம் கொடுத்து 5 ஆண்டுகள் வந்து மேற்பார்வை பார்ப்பாங்க. 9 போறானா என்ன போறான்னு பார்த்துட்டு உறுப்பினர் படிவத்தை ஏத்துக்கிறதுக்கு 5 வருஷம் ஆகும். எந்த சங்கத்துல? கம்யூனிஸ்ட் இயக்கத்துல. சரிங்களா? ஆனா வந்துட்டு வேற்றுமொழியை தாய்மொழியாக கொண்ட ஒரு சமூகத்தினர் வர்றப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா உடனே உறுப்பினராக சேர்க்கிறாங்க, உடனே ஒரு தேர்தலுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, அதுல தோக்குறாரு. 2வது தேர்தலுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, தோக்குறாரு. 3வது தேர்தலுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, தோக்குறாரு. உடனே அதே சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து மதுரை கீழடியில் ஒரு பிரச்சனை இருக்கு, மத்திய அரசாங்கம் பண்ணுது அப்படின்னு சொல்றாரு. உடனே தமிழர்களே ஒன்று சேருங்கள் அப்படின்னு இவர் வந்துட்டு போராட்டத்துக்கு போறாரு. அடுத்து அவருக்கு மாலை போடுறாரு. அவர் வந்துட்டு அடுத்து எம்பி ஆகிறாரு. அதுக்கு அடுத்த தேர்தலையும் எம்பி ஆகிறாரு. உடனே அங்க டெல்லியில போய் திராவிட பேசுறாரு, வந்துறாரு. நடுவில் ஒரு புத்தகம் எழுதுறாரு. அவர் வந்து தனிப்பட்ட முறையில புத்தகம் எழுதுறதுக்கு 5 ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு சம்பளம் கொடுத்து வேலை கொடுத்துச்சு. அப்ப கம்யூனிஸ்ட் கட்சின்றது கம்யூனிஸ்டுக்கான கட்சி, யாருக்கான கட்சி? புரியுதா உங்களுக்கு? அப்போ இங்க தமிழர்களுக்கு எதுவுமே இல்லை. தமிழர்களுக்கு வந்து இந்த அமைப்புகள்னு நீங்க ஆரம்பிச்சிங்கன்னாலும் அது வந்து அவங்க அபகரிச்சுப்பாங்க. அதே மாதிரி நீங்க வந்துட்டு ஒரு இயக்கம்னு ஆரம்பிச்சாலும் அவங்க அபகரிச்சுப்பாங்க. தமிழர்கள் வந்துட்டு தமிழர் அல்லாதவர்களுக்கு ஒரு ஓட்டு கூட போட மாட்டேன்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தா மட்டும்தான் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு ஏதாவது ஒண்ணு மிஞ்சும். இல்லாட்டி இப்போ கேரளாவில் கொட்டின மாதிரி கர்நாடகா, ஆந்திரான்னு எல்லாம் குப்பை கொட்டும், நம்ம குப்பை பொறுக்கி வாழ்ந்துக்கலாம். அந்த இடத்துல போய் தமிழ்நாடு நிற்கும்.